வணக்கம் உறவுகளே. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மேலே காங்கிரீட் வந்து போடுறதுக்கு ஆரம்பிச்சிட்டோம். பாருங்கள், அம்மா நின்றுட்டுருக்காங்க. ஆளுகள்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. அப்படியே பூசிகிட்டு இருக்காங்க. பாருங்கள் உறவுகளே, பாருங்கள். அப்படியே காங்கிரீட் பார்த்தீங்கன்னா எல்லாம் எந்தெந்த இடத்துல ஓரமாக இருந்து ஸ்டார்ட் பண்ணணுமோ ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க உறவுகளே. அடுத்தது பாருங்கள், அந்த இடத்துல நீட்டாக வந்து இழுத்து விட்டுட்டுருக்கிறாரு. அவர் நீட்டாக இழுத்து விட்டு காங்கிரீட் எல்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்திங்கன்னா பீமெல்லாம் கொடுத்து மேல் பரப்பு காங்கிரீட் போடுறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க உறவுகளே. ஒரு ஓரமாக இருந்து போட்டு வரக்கு ரெடி பண்ணிட்டாங்க உறவுகளே. அவர் பார்த்திங்கன்னா ஒருத்தர் வந்து நீட்டாக வந்து மட்டம் கட்டிட்டு வர்றாரு. இந்த சைடு பார்த்திங்கன்னா ஒருத்தர் வந்து அளவாக வந்து நேக்காக வந்து மட்டம் இழுத்துட்டு வர்றாரு. இதில் ஒர்க்கர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா உறவுகளே எல்லாருமே பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டுக்காரங்க யாருமே இல்லைங்க உறவுகளே. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஹிந்தி வாலர்ஸ் தான் இருக்காங்க மோஸ்ட்லி இந்த மாதிரி வேலைகளுக்கு. பார்த்திங்கன்னா காங்கிரீட் வந்து அந்த இதுலேயே பார்த்திங்கன்னா அதுவே வந்து காங்கிரீட் வந்து புல் பண்ணி இழுத்து போட்டுருது உறவுகளே. இதில் பாருங்கள், ஒருத்தர் கொக்கி வச்சு அந்த கொக்கியில் நீட்டாக வந்து அளவுகோல் பார்த்து இழுக்கிறாரு. அவர் மம்பட்டியில் வந்து வர்ற காங்கிரீட்டை ஈவனாக இழுத்து விட்றாரு உறவுகளே. இது வந்து ரொம்பவுமே முக்கிய உறவுகளே. ஏன்னா ஒரே இடத்துலையே விழுந்துச்சு அப்படின்னா ரொம்ப ஒரே மாதிரி ஜாம் ஆயிரும். அதனால தான் டக்குன்னு ஆள் வந்து மாற்றுறாங்க உறவுகளே. பாருங்கள் எப்படி ஒரு ஈவனாக எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு பாருங்கள் உறவுகளே. இது வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பார்க்கிங் நிறுத்துறதுக்காண்டி மேலே வந்து இப்போ அப்படியே காங்கிரீட் போடுறாங்க உறவுகளே. அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா அளவாக ஒரு 2 ரூம் வருங்க உறவுகளே. அம்மா பாருங்கள், அம்மாவை ஃபோக்கஸ் பண்ணியிருக்கேன். நீட்டாக போயிட்டுருக்குங்க உறவுகளே. எப்படி ஒரு ஓரமாக நீட்டாக கொண்டு வந்து போடுறாங்க பாருங்கள் உறவுகளே. எப்படி இழுக்கிறாங்க பாருங்கள், எப்படி பைப்பெல்லாம் இழுக்கிறாங்கன்னு நீட்டாகவே தெரியுது காங்கிரீட் போடும்போது. பார்த்திங்கன்னா அப்படியே அது காங்கிரீட் பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக வந்து விழுகுது பாருங்கள். அது வந்து ஒருத்தர் பார்த்திங்கன்னா மம்பட்டியில் வந்து அப்படியே மட்டம் கட்டுறாரு. இன்னொருத்தர் பாருங்கள் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா பூசிட்டு அப்படியே இடிச்சு விட்றாரு பாருங்கள். ஏன்னா ஏர் பிடிக்கக்கூடாதுல்ல, அதுக்காக இடிச்சு விட்றாருங்க. அதுக்கு தகுந்த மாதிரி பாருங்கள் ஒரு சேஃப்டியாக மெஷர் பண்ணி எல்லாம் ஷூஸ் எல்லாம் போட்டுக்கிறாங்க. ஏன்னா இது வந்து இப்போ பார்த்திங்கன்னா நிறைய கம்பிகள்லாம் இருக்குது, கால் கீழெல்லாம் கிழிச்சு விட்ரும், ரொம்ப வந்து டேஞ்சரானது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஷூ எல்லாமே போட்டுட்டு ப்ராப்பராக தான் பண்ணுறாங்க. முதல்லலாம் பார்த்திங்கன்னா அந்த ப்ராப்பர் இருக்காதுங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஈவனாக இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு கம்பி கட்டுறதுக்கு முன்னாடியே நீங்கள் பார்த்திங்கன்னா ப்ளூ கலரில் தெரியுதுங்களா ஷீட் போட்டிருக்காங்க. முதல்ல எல்லாம் ஷீட் போட மாட்டாங்க. ஏன்னா அந்த பால் வந்து அந்த சிமெண்ட் பால்னு சொல்லுவாங்க, அது கீழே அப்படியே போயிடும் வேஸ்ட்டாக. இப்போல்லாம் பார்த்திங்கன்னா ப்ராப்பராக பார்த்திங்கன்னா அந்த எமர்சன் ஷீட்டுன்னு சொல்லுவாங்க. அது வந்து ஓரளவுக்கு திக்னஸ் நல்லா